அதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினுடைய புத்தாண்டு வாழ்த்து செய்தியும் வந்திருக்கிறது. இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது, சவால்களை எதிர்கொள்ள எதிர்காலத்தை வலுப்படுத்துவோம், புது வருட வாழ்த்தில் சஜித் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாட்டின் எதிர்காலத்துக்காக அரசியல், சமூக மற்றும் பொருளாதார முன்னெடுப்புகளை வலுப்படுத்த புது வருடத்தில் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். எமது நாட்டின் தற்போதைய சவால்களை சரியாக அடையாளம் கண்டு நாங்கள் செயற்படுவதற்கான விடயங்களை, எதிர்காலத்தை வலுப்படுத்துவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தன்னுடைய புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வது நாங்கள் காணலாம். எமது தாய்நாடு தற்போது எதிர்கொள்ளும் சவால்களை சரியாக அடையாளம் கண்டு அவற்றை வெற்றி கொள்ள தேவையான ஆற்றல், வலிமை மற்றும் தொலைநோக்குடன் செயற்பட புது வருடத்தில் நாம் அனைவரும் உறுதி பூண வேண்டும். இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான திட்டத்தை நாம் மேலும் வலுப்படுத்த வேண்டும். கடந்த காலத்தை போல குறுகிய இன மத கருத்துக்களால் பிளவுபட்ட அரசியல் திட்டங்கள் மீண்டும் தலை தூக்காமல் இருப்பது மிக முக்கியம். அத்துடன் கடந்த 4 வருடங்களாக நாட்டு மக்கள் எதிர்கொண்ட நிச்சயமற்ற தன்மை, ஏமாற்றங்களை முடிவு கொண்டு வந்து மக்கள் தாய் நாட்டில் தங்கியிருக்க ஏதுவான பொருளாதார, அரசியல், சமூக சூழலை உருவாக்குவதே எமது எதிர்பார்ப்பாகும். இதில் நாம் செய்ய வேண்டிய அமைதியின்மையை இல்லாதொழிக்கும், நிம்மதியை வெற்றி பெறச் செய்வதற்கான பாதையை சரியாக தெளிவுபடுத்திக் கொள்வதுமாகும் என்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தன்னுடைய இந்த புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கின்ற விடயங்கள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.